அவ்வளவு தூரம் இஸ்லாத்திலே சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு தொழுகையா இருக்கட்டும், ஒழு செஞ்சாதான் தொழுகை. அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு முன்னாடி நீ கை கால் கழுவி சுத்தமாயி பள்ளிவாசலுக்குள்ள வந்தாதான் உன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தோழி இஸ்லாத்தில் என்ன செய்தார்னா ஒழு செய்யல, 100 ரக்காயத் தொழுகிறாரு. இன்னொரு தோழி விடிய விடிய தொழுகிறாரு, எல்லாம் தொழுகிறாரு, ஆனா ஒழு செய்யல அப்படின்னு சொன்னா அது 0ல தான் போய் முடியும். அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், இஃப்திதாஹு ஸலாத், தொழுகையினுடைய திறவுகோல எது அப்படின்னு சொன்னா ஒழுதான். ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சுத்தம் இல்லாமல் பள்ளிவாசலுக்குள் வராதீர்கள். ஏன்னா இது புனிதமான இடம். அப்போ இபாதத்தாக இருக்கட்டும், இன்ன பிற காரியங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்தியதை போல வேற எந்த மதமும் மார்க்கமும் வலியுறுத்தவில்லை என்று சொல்லும் அளவிற்கு இஸ்லாத்திலே சுத்தத்தை ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது. கரெக்டா வியாழக்கிழமையானா வெள்ளிக்கிழமையான நகை வெட்டியணும், இது சுன்னத்து. அந்த நகை எப்படி வெட்டணும், முதல்ல எந்த விரல வெட்டணும், கடைசி எந்த விரல வெட்டணும் என்பது குறித்து கூட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஒரு சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் கூட அந்த மர்ம உறுப்பை எப்படி கழுவ வேண்டும், எப்படி கழுவினால் சுத்தமாக சுகாதாரமாக நீ மாத்திரம் அல்ல உன்னை சார்ந்தவர்களும் வாழ முடியும் என்றெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சுத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குகிற இஸ்லாம் இந்த 10 நாளைக்கு மாத்திரம் நகை வெட்டாதீங்க, முடி வெட்டிடாதீங்க, சேவிங் பண்ணிடாதீங்க என்று சொல்லுகிறது என்றால், அப்போ இந்த 10 நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை ஒவ்வொரு முஃமினும் ஞாபகப்படுத்த வேண்டும். கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த 10 நாள் ஏப்பா நகை வெட்டல, ஏன் நகை வெட்டக்கூடாது, ஏன் முடி வெட்டக்கூடாது என்ற கேள்விக்கு பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறை 1 பிறை 10 வரை அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பாடாய்பட்டு துடியாய் துடித்து மன கஷ்டத்தோடு இருந்தார். இப்போ பொதுவாக ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு தொடர்ந்து பிரச்சனை, அவரை பார்த்தாவே தெரிஞ்சிடும். சரியா முடி வெட்டி இருக்க மாட்டாரு, சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாரு, சரியா தூக்கம் இருக்காது. இல்லாட்டி யாராவது கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நிம்மதியான வாய் காலை மடைக்க, கால் வலிக்குதுன்னா சேர்ல உட்காந்து, சபைக்குன்னு ஒரு மரியாதை. ஒருத்தர் கடன் பட்டாருன்னு வைங்களேன், அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். எப்படி சொல்லிடுவோம், என்ன பாய் ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். காரணம், ஒரு மனிதனுடைய முக தோற்றம், அவனுடைய சீவல், அவனுடைய சேவிங் எல்லாமே காட்டி கொடுத்துரும். ஏதோ பிரச்சனையில் இருக்காது போல, ஆளே டல்லா இருக்கிறாரு என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதே போன்றுதான் தன் மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நொடியிலிருந்து அறுப்பதற்கு முற்படுகிற வரை அவ்வளவு கவலையில் இருந்தாங்க. கவலைனா என்ன கவலைங்க, மகன் அறுக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாமல் நாம் போய்விடுவோமோ, எங்க மகனின் பாசம் நம்மை தடுத்து விடுமோ, ரப்புக்கும் எனக்கும் உண்டான அன்பு குறைந்து விடுமோ என்ற கவலை மேலிட்டால் அவர்கள் தலையை சீவல, சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, ஒரே கவலையில் இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் எப்படி போடுறான் பாருங்க, அவர் ஜெயித்து விட்டார், அவரை சோதித்த சோதனையில் வெற்றி அடைந்து விட்டார். அதனால் உலகம் உள்ளளவும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமியர்கள் பிறை 1 பிறை 10 வரை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கவலையோடு இருந்தார்களோ, நமக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை இல்லைங்களா? எல்லாம் நம்மளை ராகத்தா வாழ வச்சிருக்கிறான். நிறைய சுக்குர் செய்யணும். அவங்களை கஷ்டப்படுத்தின மாதிரி எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தல. நம் மனிதர்கள் தான், நம்மையும் அல்லாஹ் சோதனைக்கு தான் அனுப்பினார். ஆனால் நம்மள அல்லாஹ் என்ன செய்யல, அவர்களோ கஷ்டப்படுத்தல. ஆனால் அவருடைய தியாகத்தை நீங்க நினைவு கூர்ந்து முடிவெட்டாமல் நகம் வெட்டாமல் இருங்கள். வரலாற்றுல பேசுறது இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் ஏன் சட்டத்தை போட்டா அப்படின்னா, வருஷா வருஷம் நீங்க முடிவெட்டக்கூடாது, வருஷா வருஷம் இந்த 10 நாள் நகை வெட்டக்கூடாது, வருஷா வருஷம் இதை மக்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும், வருஷா வருஷம் இது மறக்கக்கூடாது, கியாமத் நாள் வரை மாறாமல் இந்த நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதால் தான்
கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபிக பாலைவனத்திலே நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவத்தை இன்று வரை பேசப்படுகிறது, கியாமத் வரை பேசப்படும். இதுல நமக்கு என்னங்க படிப்பின? ஒரே ஒரு படிப்பினை தான். எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் துவண்டு விட கூட, எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்ன பிற சங்கடங்கள் கஷ்டங்களாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், மனம் தளர்ந்து விடாது, மீண்டும் எழுந்துவான். மீண்டும் எப்படி எழுந்து வருவது? ரப்பே நீ இருக்கிறாய், உதவி செய்வார், நீ இருக்கிறாய், உதவி செய்வார், என்னை ஒரு காலம் விடமாட்டாய், கைவிட மாட்டாய் என்ற ஆழமான ஈமானை மீண்டும் மீண்டும் உள்வாங்கிக் கொள்வதற்குத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு பெருநாள் தியாக திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாட்டம்னா வீணா கழிக்கிறதல்ல, மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வை பற்றி, மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் அச்சத்தை பற்றி, அவன் மீது உண்டான அன்பை பற்றி நாம் புதுப்பித்துக் கொள்வது. அல்லாஹு அக்பர். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, ரப்பே எவ்வளவோ சோதனைகளையும் யார் யாருக்கும் எவ்வளவோ கொடுத்திருக்கிற, எனக்கும் சோதனையை கொடுக்கிற, ஆனால் அதை நீக்கி விட ரப்பே. பொதுவாகவே இந்த பாராட்டுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதனாலதான் திக்ரு செய்ய நல்லா சொல்றான். திக்ருனா என்னங்க? அவனை புகழ்றது என்ன? என்னைய புகழுன்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்றான். அப்போ ரப்ப எப்படி புகழ்றோம் நம்ம? ரப்பே மத்தாளுக்கு என்னை எவ்வளவு பரவாயில்ல நல்லா வச்சிருக்கிற, இருந்தாலும் அல்லாஹ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இந்த கஷ்டத்தை நீக்கி சொல்ற மெத்தேடு இருக்கா இல்லையா? யாரெல்லாம் எத்தனையோ நபர்கள் எனக்கு கீழ் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை காட்டிலும் என்னை நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய், கண்ணியமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பிற துன்பங்கள் துயரங்கள் இருக்கிறது ரப்பே, இதையெல்லாம் நீக்கிவிடு என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இதுக்காக வேண்டிய குர்ஆன் ஓதிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு திக்ர் ஓதிட்டு துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்க? திக்ர் ஓதுனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அதையும் ஒரு பெருமானார் கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வை மகிழ்விக்க வேண்டுமானால் நீங்கள் அதிகமாக அவனை துதியுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, யா அல்லாஹ் நீயே பெரியவன், அனைத்து புகழும் உனக்குத்தான் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னா சரியாயிருமா இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் நாடினால் சரியாகும். சில பேர் இப்படித்தான், எல்லாம் ரைட்டுங்க, தஸ்பீஹெல்லாம் ஓதுறோம், தொழுகையெல்லாம் வணங்குறோம், ஒரு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, வாங்கி போட்ட சரக்கு அப்படியே இருக்குது, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை கூடையே வருது. இதுவெல்லாம் மனித வாழ்க்கையில் மாறி மாறி வரும். இன்பம் துன்பம் பிரச்சனை நல்லது கெட்டது எல்லாம் வரும். ஆனால் எந்த தருணத்திலும் அல்லாஹ்விடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய ஈமானுடைய அந்த ஜோதியை குறைத்து விடக்கூடாது. எது நடந்தால் அல்லாஹ் நடத்துறான் அப்படின்ற அந்த எண்ணம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் வராதுங்க. பாய் கூட நம்ம எல்லாம் முஸ்லீம் தான், ஏதாவது பிரச்சனைனா பாருங்களேன் பேக் அடிச்சிருவோம், டப்புன்னு அல்லாஹ் ஞாபகம் வராது. அப்படி வருபவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர். நான் தான் அடிக்கடி பயான்ல சொல்லுவேன், வேகமா போய் முட்டின உடனே அல்லாஹ்வும் சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவுகள் நிறைய உன் மனதிலே இருக்கு என்று அர்த்தம். இது வெளியெல்லாம் போய் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. பாய் இவர் ஈமான் எப்படிங்க, இவர் 5 நேர தொழுகையால் எப்படிங்க, இவர் அஜர்த்தி எப்படிங்க, முத்தவள்ளி எப்படிங்க அப்படின்னு பட்டியெல்லாம் போட முடியாது. அதுல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ரப்புக்கு மாத்திரம் உண்டான கனெக்ஷன், ஒவ்வொருவருக்கும் உண்டான தரஜா, ஒவ்வொருவருக்கும் உண்டான தகுதி என்ன என்று ரப்புக்கு தான் தெரியும். நம்ம லேஸ் மாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு நானே கண்டுபிடிக்கிறது எப்படி? அதனால கண்டுபிடிக்க வேண்டாம். வேகமா போய் முட்டின உடனே அல்லாஹ் சவுண்ட் வந்துச்சுன்னா ரப்போடு நாம் இணைப்பில் தொடர்பு இருக்கிறோம். அம்மா என்றோ ஐயோ என்றோ இன்னும் பிற காரண காரியங்கள் வந்தால், இதெல்லாம் நம்மளை அறியாம வருது, இதெல்லாம் நம்ம வேறுன்னு கொண்டு வந்து சொல்றது இல்லை, நம்மளை அறியாமலேயே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பினுடைய மேலீட்டால் நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை என்று வருகிற பொழுது ரப்பை நாடுவது. சரிங்க, விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ இந்த துல்ஹஜ் மாதம் நமக்கு உணர்த்துவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சோதனைகள் இவ்வளவு என்று சொல்ல முடியாது, அதை கணக்கிடவும் முடியாது. அதனாலதான் பலாஉம் முபீன் என்று திருக்குறானில் அல்லாஹ் இதை மிக பிரம்மாண்டமான சோதனை என்று சொல்கிறான். மகன் அறுக்கிறதுங்கிறது சாதாரண அல்ல. சும்மா ஆடு இருக்கிறாங்க, ஆடு வாங்கிட்டாங்க, மாடு வாங்கிட்டாங்கன்னா அதனுடைய பின்னணியை நாம் யோசித்து 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 பழக்கப்பட வேண்டும் மாத்திரம் அல்ல,
நமக்குள் நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரப்பே, நீ இருக்கிறாய், என்னை விட மாட்டேன், நீ இருக்கிற என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ இருக்கிற எனக்கு உதவி செய்வ என்ற வார்த்தையினுடைய முழக்கத்தையும் எண்ணங்களையும் மாறி மாறி உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வருடம் ஹஜ் பெருநாள் நமக்கு உணர்த்துகிற அற்புதமான பாடம். அதிலும் குறிப்பாக யௌமு அரஃபா 9 அன்னைக்கு அந்த நாள் இருக்கிறதே அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான நாள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன்றைய நாளில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அந்த அடுத்த ஆண்டினுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான். இந்த வருஷத்துக்கு முன்னாடி நோன்பு வச்சார் இல்லையா, நோன்பு வச்சதுக்கு முந்தின ஆண்டினுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறான். வைக்கிறது ஒரு நோன்பு முந்தைய ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் இனி பின்னால் வரக்கூடிய ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு அற்புதமான நாள் அந்த அரஃபாவுடைய நாள். என்னைக்கு இங்க தெரியுது அப்படின்னா, பிறை 1லிருந்து 9, அதாவது நாளைக்கு பெருநாள் தொழுக போறோம்னா முந்தின நாள். இப்ப நமக்கு என்னைக்கு அரஃபா அப்படின்னா, வியாழக்கிழமை நம்ம பக்ரீத் தொழுகிறோம் இல்லைங்களா, அதுக்கு முந்தின நாள் அரஃபாவுடைய நாள். அப்போ அன்றைய நாளில் நாம் நோன்பு நோக்குகிற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக ஆகிறது. சரி, இந்த அரஃபா நோன்புன்னு சொல்றோம். இந்த அரஃபாங்கிறது எங்க இருக்குன்னா ஹஜ்ஜில் இருக்கு. ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா சவுதியில, அந்த மக்கா முகர்ரமாவுடைய ஓரத்துல ஒரு மிகப்பெரிய மைதானம், அதுக்கு பேர் அரஃபா மைதானம் சொல்லுவாங்க. ஒரு ஹாஜி உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்து போய் எல்லா ஹஜ்ஜுடைய கடமைகளையும் செஞ்சார். தவாப் பண்ணாரு, மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு போனாரு, எங்கெங்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நின்ற இடத்தெல்லாம் தொழுதாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அரஃபா மைதானத்துல அந்த ஹாஜி தங்காம வந்துட்டாருன்னா அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன திருத்தி எல்லாம் பண்ணாரு, தவாப் பண்ணாரு, காபத்துல்லாஹ் 7 டைம் சுத்தினாரு, எல்லாம் செய்தார். ஆனா அந்த அரஃபா பெருவெளியிலே மிகப்பெரிய ஒரு மைதானம், அந்த அரஃபா பெருவெளியில் அந்த மைதானத்தில் கொஞ்ச நேரமாக ஹாஜி தங்கியிருக்கணும். அப்படி தங்குனாத்தான் ரப்புல் ஆலமீன் அந்த ஹஜ்ஜம் மக்ரூராவாக அல்லாஹ் ஏத்துக்கலாம். அவ்வளவு பெரிய அற்புதமான இடமா அந்த இடம். அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்கு ஏங்க அந்த பேர் வந்துச்சு, அரஃபாவுடைய மைதானம் ஏங்க பேர் வந்துச்சு என்று பார்க்கிற பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இப்னு கஸீர் என்ற தஃப்சீரிலே வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருந்தாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டது, அல்லாஹ் சொன்னதுல இருந்து கொஞ்சம் மாற்றமான செயலை செஞ்சாங்க. உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சிட்டான். அனுப்பப்பட்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பக்கமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பக்கமும் அல்லாஹ் இறக்கிட்டான். இவங்க 2 பேரும் பல ஆண்டுகளாக தேடி 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 கடைசியில் அவர்கள் சேர்ந்து கொண்ட இடம் அரஃபா. அரஃபா அப்படின்னா அறிந்தான் அர்த்தம், அரபியில அறிந்து கொண்டான் அர்த்தம். அப்ப முதல் மனிதர்கள் அவங்க 2 பேர் தானே, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தானே. உலகத்துல அல்லாஹ்வால் கோபத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஒரு உலகத்துல ஒரு பக்கம் இறக்கிடுறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஒரு பக்கம் இறக்கிடுறான். இறக்கி இவங்க 2 பேரும் தேடுறாங்க. சொர்க்கத்துல கணவன் மனைவி தானே வாழ்ந்தாங்க, கணவனை தேடி மனைவியும், மனைவியை தேடி கணவனும், அப்படியே தேடி 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 கடைசியில அந்த மக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் என்ன செய்யறாங்க, 2 பேரும் அறிந்து கொள்கிறார்கள். அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு அரஃபா என்று வந்ததாக வரலாற்று வல்லுநர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தருகிறார். இன்னொரு விளக்கம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளை கற்றுக் கொடுத்துட்டு அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அதனால் அந்த இடத்துக்கு பேரு அரஃபா என்பதாக பெயர் வந்தது. சரிங்க, இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவ்வளவு சந்தோஷமாக அடியாருடைய பாவத்தை மன்னிக்கின்றான். நேர் ஆப்போசிட் ஷைத்தான் அவ்வளவு சிறுமி அடைகிறான். ஷைத்தானுக்கு இந்த 365 நாள்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு நாள் அப்படின்னு சொன்னா, ரொம்ப தன்னை கேவலப்படுத்தி கொண்டு சிறுமைப்படுத்தி கொண்டு
ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் அது அரஃபாவுடைய நாள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப அரஃபாவுடைய நாள் சைத்தானுக்கு அவ்வளவு பிடிக்காது. என்ன காரணம்? ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபா மூலியமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அல்லாஹ் அக்பர். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்னா அது சைத்தானுக்கு பிடிக்காம தானே போகும். சைத்தானுடைய வேலையை என்னங்க? நம்மளை பூரா கிளப்பி விடணும், கிளப்பி விட்டு பாவம் செய்ய வைக்கணும். அதுதான் அவனுடைய டார்கெட். ஒரு பக்கம் அவனுடைய 365 நாளுடைய முயற்சி ஒரே ஒரு நாள்ல தவிடு மொழியாக ஆகிறது என்றால் அவன் ஏற்றுக்கிடுவானா? அழுகுதானே செய்வான், ஒப்பாரிதானே செய்வான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் தன்னுடைய முழு அருளை கொடுக்கின்றான், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அந்த அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் எவ்வளவு விசாலமாக ஆயிடுறான்னா, முதல் வானத்திற்கு தன்னுடைய அடியார்களை பார்த்து பரட்டத்தலையோட தான் இருப்பான், பரட்டத்தலையோட தான் இருக்கணும். அங்க அடியார்களை பார்த்து அல்லாஹ் என்னுடைய பாவம், அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று மலக்குகளுடைய சபையிலே சொல்லுகிற பொழுது அந்த மலக்குகள் கேட்பாங்களாம், யாரெல்லாம் இவரையா மன்னிக்கிற? இவர் இன்னும் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறார், ஊர்ல இன்னென்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, இவருடைய பாவத்தையுமா, இந்த அங்க ஒருத்தர் அவருடைய பாவத்தையுமா என்று மலக்குகள் கேட்கிற பொழுது ரப்பு சொல்லுவானாம், அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அரஃபா மைதானத்தில் நின்ற இவரை பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட்டு அனுப்புவதுதான் என்னுடைய விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரஃபாவுடைய நாள்ல அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு பரிகாரம், அனைவருடைய பாவங்களும் கழுவப்பட்டு. அப்படி எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? அன்று பிறந்த பாலகன் என்றால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அந்த ஹஜ்ஜ மக்ரூராவாக ஆகிவிட்டால் அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் என்ன செய்கிறார்? ஊர் திரும்புகிறார். அப்படியானால் நாம் யோசித்து பார்க்கிறோம், அரஃபாவுடைய அந்த நாள், அந்த தினம், அந்த மைதானம் என்பது எவ்வளவு ஒரு முஸ்லிம்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ நமக்கு அரஃபாவுடைய நாள்ல நம்ம என்ன செய்யறது? ஹாஜிகள் அங்க குழுமிடுவாங்க, நம்ம என்னங்க செய்யறது? அன்றைய நாள் நாம் நோன்பு வைப்பது. நோன்பு வைக்கிற பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். ஒரு ஆண்டு, இந்த ஆண்டுக்கு முன்னால் செய்த பாவத்தையும் நோன்பு வைத்த ஆண்டினுடைய அடுத்த ஆண்டினுடைய பாவங்கள், சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அரஃபாவுடைய மைதானத்தினுடைய சிறப்பு குறித்து முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். அவங்க ஆயுள்ல கிட்டத்தட்ட 33 ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறாங்க. 33 ஹஜ்ஜில் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் அவருக்கு கடமை. அவருக்கு வாய்ப்பு இருந்தது, நேரம் இருந்தது, தொடர்ந்து நிறைய ஹஜ்ஜுகள் செய்தார் அவர் வாழ்க்கையில். முதல் ஹஜ்ஜு அவருக்கு கடமை. அடுத்த ஹஜ்ஜை தன்னுடைய தகப்பனுடைய பெயர்ல நியத்து வச்சுட்டாங்க. அதற்கு அடுத்த ஹஜ்ஜை தன்னுடைய தாயினுடைய பெயர் நியத்தி வச்சுட்டாங்க. 3 ஹஜ்ஜு முடிஞ்சது, மிச்சம் 30 ஹஜ்ஜு இருக்கு. அவங்க எப்படி அரஃபால துவா செய்கிறாங்கன்னா, இந்த முஹம்மது இப்னு முன்கதிர் என்பவர், யா அல்லாஹ் என்னுடைய மீதம் இருக்கக்கூடிய 30 ஹஜ்ஜினுடைய நன்மையை யார் இந்த அரஃபாவுடைய மைதானத்துல துவா கேட்டு யாருக்கு நீ துவா அவங்க ஹஜ்ஜை ஏற்றுக்கிடாம அனுப்புறியோ அவங்களுக்கு இது பரிகாரமாக ஆகட்டும். யாரு ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவங்களுக்கு பரிகாரமாக இந்த 30 ஹஜ்ஜு இருக்கட்டும் அல்லாஹ் என்று அந்த மக்களுக்காக வேண்டி, யார் யாருக்கெல்லாம் ஏதோ ஒரு பாவம் இருப்பாங்க அல்லது அவங்க ஹஜ்ஜை எல்லாம் ஏற்றுக்காம போயிருப்பான், அவங்களுக்காக வேண்டி, யார் பேர்லாம் தெரியாது, அவங்களுக்காக வேண்டி என்னுடைய இந்த 30 ஹஜ்ஜையும் கொடுக்கிற ரப்பே, அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு ஹஜ்ஜை ஏற்றுக்கோ என்ற ஒரு நியத்தோட அந்த அரஃபா மைதானத்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவங்க அந்த இரவு தூங்குகிற பொழுது அவர் கண்ட கனவு குறித்து கிதாபிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ்விற்கு மேல உங்களுடைய கருணை என்பது அதிகமாக ஆகிவிட்டதா? அவர் எப்படி கேட்கிறாங்க பாருங்க கனவுல, அல்லாஹ்வுடைய கருணைக்கு மேல் உங்கள் கருணை அதிகமாக ஆகிவிட்டதா?
அரஃபா மைதானத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். இந்த மைதானத்தில் யாராவது ஒருவர் அரஃபாவுடைய தினத்திலே வந்து நின்று அழுது விட்டோ அல்லது கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டோ செல்லுகிற பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுத்தான் செல்வார் என்று அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான். நீங்க 30 ஹஜ்ஜை தூக்கிட்டு வர்றீங்க, 30 ஹஜ்ஜை கொண்டு வந்து எந்தெந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படலையே அவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் நீங்க சொல்றீங்க. ஆனால் அல்லாஹ் இந்த மைதானத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தீர்மானித்திட்டார். அரஃபாவுடைய மைதானத்திற்கு வந்து செல்பவர்கள், பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டுத்தான் செல்கிறார்கள் என்ற செய்தியை அவர் கனவிலே வந்ததை தன்னுடைய கிதாபிலே அவர் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் அவ்வளவு தூரம் இந்த அரஃபாவுடைய மைதானமாக இருக்கட்டும், உலகம் முழுக்க அரஃபாவுடைய நாள் வருகிறது அல்லவா, அத்துணையிலும் தன்னுடைய முழு கருணையும் கிருபையும் வழங்குகிறான். அப்ப அந்த நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம எல்லா நோன்பு என்ன சுண்ணத்தான நோன்பு தானே, வச்சா நன்மை வைக்காட்டி நன்மை இல்லை அப்படின்னு கடந்து போயிடாம நாமும் நோன்பு வைக்கணும். நம்மளால நோன்பு வைக்க முடியலையா, சூழ்நிலை தெரிந்து ஃபர்லான நோன்பை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வைக்கிறேன், அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு சுண்ணத்தெல்லாம் வைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் இருப்பவர்கள் தன்னுடைய வீட்டில் மனைவி மக்களையாவது அரஃபாவுடைய நாளை நோன்பு வைங்க என்று நாம் என்ன செய்யணும், அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம்னா மற்ற காரியத்துக்கு இல்லை, ரொம்ப டேஸ்டா சமைக்காட்டி அடுத்த தடவை கரெக்டா இருக்கணும். கறியை வாங்கி கொடுக்கும் போதே சொல்லிடுவார், போன வாரம் சொதப்பிட்ட கறியை இந்த வாரம் ரொம்ப சூப்பரா இருக்கணும். ஏன் சொல்றோம், அழுத்தம் கொடுக்கிறாரு. சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கிற நம்ம இதுக்குதான் உண்மையிலேயே ஒரிஜினலா கொடுக்கணும். நோன்பு வைமா, அவங்களால முடியாட்டி பிரச்சனை இல்லை, நம்மளும் நோன்பு வைக்கணும் தான். சுண்ணத்தான் நோன்புனா அது என்ன சாதாரணம் விட்டுட்டு கடந்து போயிடுறது இல்லை. முடிந்தவர்கள் வைக்க வேண்டும், முடியாதவர்கள் குடும்பத்திலே இருப்பவர்கள் அவர்களையாவது என்ன செய்யணும், அவங்களுக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணி நோன்பு வையுங்க. காரணம், இந்த அரஃபாவுடைய நோன்பிலே அல்லாஹ் அவ்வளவு அருளை வழங்குகிறான். அரஃபாவுடைய நோன்பு வச்சுட்டு நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூலாக ஆக்குகிறான். அதான் நான் சொன்னேன், தன்னுடைய ஒட்டுமொத்த ரஹமத்தினுடைய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா எங்க இறக்குறான்னா அரஃபால தான் இறக்குறான். அங்க இருந்து தான் உலகம் முழுக்க பாஸ் ஆகும். என்ன சொல்லிட்டு நேரடியாக எல்லாம் நம்ம கொடுக்கறது இல்லையா, காசு பணத்துல அப்படி அல்ல. கரண்ட் பவர் ஹவுஸ் எங்க தயாரிக்கிறான், அடிச்சு அங்கிருந்து போகுதா இல்லையா, நம்புறமா இல்லையா? அதே போன்றுதான் ஒட்டுமொத்த ரஹமத்தையும் பரக்கத்தையும் ரப்பு அரஃபாவுடைய மைதானத்தை இறக்கி அங்கிருந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ரப்புல் ஆலமீன் சப்ளை செய்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வாக்கு. அப்ப அந்த நாள் என்பதும் அந்த இடம் என்பதும் அது சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. அதனால சுன்னத்தான நோன்பு தான் விட்டுறாம அன்றைய நாளில் நாம் நோன்பு வைக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இருக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய பலாய் முசீபத்துகள் சோதனைகள் நீக்கும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்பு இந்த துல்ஹஜ் மாதத்தில் வெற்றி என்ற ஒரு அற்புதமான அடையாளத்தை கொடுத்து அங்கீகரித்தானோ அதுபோன்று வாழ்க்கையில் நமக்கும் ஒரு மாற்றம். நம்பிக்கை தானங்க, நம்பிக்கையோடு நோன்பு வைத்து நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். இல்ல ஜெர்த்து கொடுக்க மாட்டான் ஜெர்த்து அப்படின்னு சொன்னா மாற்றை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதை தாங்குகிற சக்தியை கொடுப்பான், அல்லது அறியாவரத்திலிருந்து உதவியை கொடுப்பான். நீ கேட்டது கிடைக்காது, ஆனால் வேறொன்றை நீ அறியாமலே அல்லாஹ் கொடுத்து உன்னை மகிழ்விப்பான் என்பதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொரு உம்மத்திற்கும் நபி அவர்கள் சொல்லுவது. நீ கேட்கிற அது உடனே கிடைக்கலாம், அல்லது தாமதமாக ஆகலாம், அல்லது கிடைக்காமல் போகலாம். கிடைக்காமல் போய்விட்டால் அல்லாஹ் மறுமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூலியை கொடுப்பான். ஆனால் ஆறுதலுக்கு இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொல்லி தருவது, கேட்டது கிடைக்காவிட்டால் மாற்று வழி அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று சோதனையை தாங்குகிற ஆற்றலை கொடுப்பான், அல்லது அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உதவியை கொடுப்பான். இந்த நியத்தோடு நாம் அரஃபாவுடைய நோன்பை அணுகும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் வழங்குவான். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், மனிதனுடைய எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை, துன்பம், துயரங்கள், இன்பங்கள் அனைத்தும் மாறி மாறி வரும். எதை வைத்தும் ஒரு முஸ்லிம் துவண்டு ஒரு ஓரத்தில் அமர்ந்து முடங்கிவிடக் கூடாது.
மீண்டும் மீண்டும் ரப்பு இருக்கிறான் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் அவன் களத்தில் வந்து நிற்க வேண்டும். மீண்டும் அவன் நல்ல அமல்களை தொடர வேண்டும். அவனுடைய தொழிலை தொடர. தொழில் நல்ல அமல் தானங்க. தொழில் காசு பணங்கிறது என்ன? அந்த காசு பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற, நம்மளால் முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சானே. எதிலும் துவண்டு விடாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு வெறுமனே ஆன்மீகத்திற்கு மாத்திரமல்ல, அனைத்துக்குமான வழிகாட்டியாக இருக்கிறது.